தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஹாப்பி தமிழ் நியூ இயர். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் மண்ணிலே பிறக்கிறதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஐ எம் சோ ஹாப்பி. தமிழ் மண்ணிலே எனக்கு பிறக்க ஆண்டவர் பாக்கியம் கொடுத்ததுக்காக தமிழக மக்களுக்கு என் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலைவர்களை ஆசீர்வதிப்பாராக. தமிழக முதலமைச்சர் சிஎம்ஏ கத்தை பிளஸ் பண்ணுவாராக. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லீடர்ஸ் ஆசீர்வதிக்கப்படுவாராக. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், சயின்டிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ், everyone will be blessed in the name of Jesus. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ், நீங்க மட்டும் மண்ணில் விதைத்து கண்ணீர் வடிக்காவிட்டால் நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக, என்னுடைய இந்து நண்பர்களுக்காக, என்னுடைய முகமது நண்பர்களுக்காக என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் இனம், மதம், குலம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கேன்சல் ஆகிறது. தமிழகத்தில் ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மக்கள், தமிழ் மண். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தமிழ்நாட்டை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலே உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் தமிழகத்தை ஆசீர்வதிப்பாராக. தமிழகத்துல தரித்திரம் ஒழியட்டும், தமிழகத்துல சாபம் நீங்கட்டும், தமிழகத்துல நஷ்டம் மாறட்டும், தமிழகத்துல இருக்கிற இருள் நீங்கி போகட்டும், தமிழகத்துல இருக்கிற கட்டுகள் உடையட்டும், தமிழகத்துல இருக்கிற அந்தகார சக்திகள் நிர்மூலமாகட்டும், தமிழகத்தை கட்டி இருக்கிற மாந்திரிகம், வில்லி சுனியம் உடையட்டும், தமிழகத்தை ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். தேவதூதர் உலாவுகிற தமிழகமா இருப்பதாக. கர்த்தருடைய மகிமை மூடப்பட்ட தமிழகமா இருப்பதாக. கர்த்தருடைய ஆளுகை இருக்கிற தமிழகமா இருப்பதாக. தமிழகத்தில் இருக்கிற குடிகாரர்களை தொடப்படுவார்களாக. தமிழகத்தில் இருக்கிற திருடர்களை தேச தொடுவாராக. கொலைகாரர்களை ரட்சிப்பாராக. ஜெயில இருக்கிற எல்லா ஜெயில் நண்பர்களை இயேசு ஆசீர்வதிப்பாராக. எல்லோரையும் ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கரெக்டுங்களா இல்லைங்களா? சோ தமிழகத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். விரோதமாய் நிறைய போராட்டம் பிரதர். எனக்கு விரோதமா நிறைய பிரச்சனை, எனக்கு விரோதமாய் நிறைய போராட்டம், நிறைய சத்துருக்கள், நிறைய பொறாமை, நிறைய எரிச்சல், நிறைய கசப்பு. எனக்கு விரோதமா எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஊழியக்காரருக்கு சுதந்திரம், ஆண்டவருக்காக ஓடுகிற, ஆண்டவருக்காக உழைக்கிற, ஆண்டவருக்காக செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற பெரிய சொத்து உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். சோ உங்களுக்கு விரோதமா நிறைய பேர் இருக்காங்க, மந்திரம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க, செய்வினை பண்றாங்க. ஆசீர்வதிப்பீராக என்று வாழ்த்துவோம். ஆனால் அவைகள் எங்களை தொடாது, தொடாது, தொடராது. அந்த விசுவாசத்தை கொடுப்பாராக, அந்த அபிஷேகத்தை வைப்பாராக, அந்த ஃபெய்த்தையும் அந்த அனாயிட்டிங் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவாராக. நம்மகிட்ட இருக்கிற ஒரு தேவ அன்பு ஒரு பெரிய காரியங்களை செய்ய பாருங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு விரோதமா செய்வனை வைக்கிறாங்க, மந்திரம் வைக்கிறாங்க, சூனியம் வைக்கிறாங்க. நீங்க அவளை எப்படி பார்ப்பீங்க? சிரிச்சுட்டு சந்தோஷமா பார்ப்பீங்களா? வாழ்த்தி பார்ப்பீங்களா? கோபத்திலையும் எரிச்சலையும் பார்ப்பீங்க. ஆனா நான் ஒன்று சொல்றேன் கேட்டுப்பாங்க. அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள அன்பா வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்களை பிளஸ் பண்ணுங்க, அவங்களை நேசிங்க. எப்படி பிரதர் மனசு வரன்றீங்களா? செஞ்சு பாருங்களேன். அதுலயே ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள ரிலீஸ் ஆகும். அதிலே உங்களுக்கு ஒரு தன்மை வெளிப்படும். தெய்வீகம் வெளிப்படும். தெய்வீக சாயல் வெளிப்படும். தெய்வ அன்பு வெளிப்படும். அந்த அன்பின் அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இதெல்லாம் நான் எடுக்கணும்னு நினைக்கல, ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சோ மை பிலவட், எனக்கு விரோதமா நிறைய பேர் எரிச்சல் பராமப்படுறாங்க, கசப்படுறாங்க, செய்வன் வைக்கிறாங்க, மந்திரம் வைக்கிறாங்க. ஒன்றும் ஒன்றை மேற்கொள்ளாது. கேளுங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை, கேளுங்கள் ஒரு விசுவாசத்தை, கேளுங்கள் ஒரு தேவ அன்பை. அவனுடைய வார்த்தை பிடிங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, பலனா வாங்க, ஃபைட் பண்ணி ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், ஜெயிப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இந்த நாள் முடிக்கிறதுக்குள்ள ஒரு மிராக்கிளை பார்ப்பீங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது ஒரு வியாதி சுகமாகுது, பேசிட்டே இருக்கும்போது ஒரு வியாதி சுகமாகுது. பெற்றுக்கொள்ளுங்க. ஹீல் இன் ஜீசஸ் நேம். பொல்லாத வியாதி உன்னை சபிக்கிறேன், போ வெளியே சரத்தை விட்டு. இந்த நாள் முடியறதுக்குள்ள ஒரு சாட்சி சொல்வீங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னு சாட்சி சொல்வீங்க. பெற்ற அற்புதத்தை வாங்கிட்டு சைலண்டா இருக்காதீங்க. தயவுசெய்து சாட்சி சொல்லுங்க. அது தேவன் வருத்தப்படுவார். நன்றி உள்ள பிள்ளைகள், நன்றி உள்ளவர்களுக்கு பல அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர் அல்லவா? சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளுக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு நாமத்தில் காண்பீர்கள். இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுற வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். இந்த நாள் முடியறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகள் சாட்சி பகரட்டும். ரத்தத்துக்குள் மறைக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும்.
நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலிங்களை போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஏமன் ஏமன் ஏமன். God bless you.